வணக்கம். நம்ம தமிழ் வகுப்புல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? மெய் எழுத்துகள் இல்லையா? இதுவரைக்கும் எத்தனை மெய் எழுத்துகள் பார்த்திருக்கோம்? இதுவரைக்கும் கரெக்ட் 12 மெய் எழுத்துகள் பார்த்திருக்கோம். சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு ஒரு தடவை சொல்லிடலாமா? நான் சொல்லும் பொழுது என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. சரிங்களா? சொல்ல ஆரம்பிக்கலாமா? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, எண்ணு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயி, ஈர். சூப்பரா சொல்லிட்டீங்க. சரி, நம்ம இன்னைக்கு மீதி இருக்கிற 6 எழுத்துகள் பார்க்க போறோம். கடைசி 6 எழுத்துகள். மொத்தம் 18 எழுத்துகள் இல்லையா? அதுல நம்ம 12 எழுத்துக்கள் பார்த்தாச்சு. மீதி இருக்கிற 6 எழுத்துகள் பார்க்க போறோம். அது என்ன 6 எழுத்துகள்? கூட சேர்ந்து சொல்றீங்களா? இல், இவ், இழ், இள். இந்த இள்ல சொல்லும் போது நாக்க நல்லா மடிச்சு சொல்லணும். இள், இற்று, இற்று, இன். சரிங்களா? இப்ப எழுத பிராக்டிஸ் பண்ணலாம். சொல்லிக்கிட்டே எழுதணும் நீங்க எழுதும் பொழுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சுழி. அந்த சுழிய மேல அந்த கர்வ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி போடணும். போட்டு என்ன பண்ணணும்? ஒரு புள்ளி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சுழி. அந்த சுழிய மேல இழுத்து மறுபடியும் கீழே மறுபடியும் மேல தூக்கிட்டு போகணும். போய் ஒரு புள்ளி வைக்கணும், ஒரு பொட்டு வைக்கணும். இதுக்கு பேர் என்னது? இல். இல். மைல்டா சொல்லணும். சரிங்களா? இல். சரிங்களா? அடுத்த எழுத்து பார்க்கலாமா? அடுத்தது இவ். இவ். இது எப்படி எழுதுறது? ஒரு சுழி போட்டு அதே மாதிரி அந்த கர்வ் மேல இப்படி கீழே கொண்டு ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், அப்புறம் ஒரு புள்ளி. சரிங்களா? ஒரு சுழி போட்டு அந்த கர்வ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு ஒரு ஹரிசாண்டல் லைன், கர்வ் கீழே வரைக்கும் கொண்டு ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், மேல ஒரு புள்ளி. இதுக்கு பேர் என்னது? இவ். இவ். அடுத்த எழுத்து என்னது? இழ். இழ். நல்லா கவனிங்க உச்சரிப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், அடுத்த ஹரிசாண்டல் லைன், அடுத்து என்ன பண்ணணும்? மா போடுவீங்க இல்லையா? அத இம்மு போடுவீங்க இல்லையா? அந்த இம்மு அப்படியே போட்டுடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த வெர்டிக்கல் லைன் இத லைட்டா அப்படி கொண்டு ஒரு கர்வ் மாதிரி இப்படி இழுத்து விடணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இம்மு போட்டுடுங்க. சரிங்களா? அடுத்து இந்த வெர்டிக்கல் லைன்ல இருந்து கீழே வரைக்கும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சின்ன ஹரிசாண்டல் லைன் மாதிரி போட்டு அதுல இருந்து ஒரு கர்வ் மாதிரி இப்படி போட்டுடணும். போட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? இழ். 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 சரியா? அடுத்தது இழ். நாக்க நல்லா மடிக்கணும். நாக்க மடிச்சு மேல் அன்னத்துல தொடணும். சரிங்களா? வாயோட மேல் பக்கம் இருக்கு இல்லையா? அங்க தொடணும். இழ். சரிங்களா? ஒரு சுழி அந்த கர்வ் கொண்டு ஒரு வெர்டிக்கல் லைனா போட்டு மறுபடியும் அதுல இருந்தே மேல போய் ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு பொட்டு. இதுக்கு பேர் என்னது? இழ்.
சரிங்களா? ஒரு கர்வ், இந்த கர்வ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே ஒரு வெர்டிக்கல் லைனா கொண்டு வந்து அதுலேருந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைன், மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு பொட்டு. இதுக்கு பேர் என்னது? எள். நாக்க மடிக்கணும் நல்லா மேல் பக்கமா. எள். சரிங்களா? அடுத்தது இற்று. சரிங்களா? இற்று. இது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு கர்வ், மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன். சரிங்களா? மறுபடியும் இதுல இருந்து மறுபடியும் ஒரு கர்வ், அந்த கர்வ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே யானையோட தும்பிக்கை மாதிரி கொண்டு வரணும். அதுல ஒரு பொட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு கர்வ், மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன், அதுல இருந்து மறுபடியும் ஒரு கொக்கி மாதிரி போட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே யானையோட தும்பிக்கை மாதிரி இப்படி இழுத்து விடணும். சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? இற்று. சரிங்களா? இற்று. அடுத்தது கடைசி எழுத்து 18வது எழுத்து இன். இன். சரிங்களா? இன். இதுக்கு முன்னாடி ஒரு இன் பார்த்தோம் இல்லையா? அது 3 சுழி இன். இது 2 சுழி இன். ரொம்ப ஈஸி. அதுல 3 தடவை சுழிச்சிங்க இல்லையா? இப்ப என்ன பண்ணணும்? 2 தடவை சுழிச்சா போதும். அத இன் அப்படின்னு நாக்க மடிச்சு சொன்னீங்க. இது சாதாரணமா இன் அப்படி சொன்னா போதும். சரிங்களா? நாக்க மடிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு சுழி, அடுத்த 2வது ஒரு சுழி, அப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன், சாரி ஒரு ஹரிசாண்டல் லைன், அப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன். ஃபர்ஸ்ட் ஒரு சுழி, 2வது ஒரு சுழி, ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், ஒரு பொட்டு. இது என்னது? 2 சுழியின். இதுதான் கடைசி எழுத்து மெய்யெழுத்துகள்ல 18வது எழுத்து. சரிங்களா? இன் அப்படின்னு சாதாரணமா சொல்லணும். 3 சுழி இன் எப்படி சொல்லணும்? நாக்க மடிச்சு இன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதுதான் இதுக்கான உச்சரிப்பு. அந்த எப்படி எழுதுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சரி, மறுபடியும் ஒரு தடவை எல்லா எழுத்தோட உச்சரிப்பும் பார்த்துடலாமா? இல், இவ், இழ், இல். இந்த இல்ல நாக்கம் அடிக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து இல் சாதாரணமா சொல்லணும், நாக்கம் அடிக்க கூடாது. இந்த இல்லுக்கு என்ன பண்ணணும்? நாக்கம் அடிக்கணும். இல். சரிங்களா? அடுத்தது இற்று, அடுத்தது இன். சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இல்லுல இருந்து இன் வரைக்கும் உள்ள 6 எழுத்துக்களை என்ன பண்ணணும்? 3 டைம்ஸ். சரிங்களா? பார்த்து 3 டைம்ஸ் சொல்லி அனுப்புங்க. பார்க்காம 2 டைம்ஸ் சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? அடுத்தது ஒர்க் ஷீட்ல இல் டு இன் அந்த ஒர்க் ஷீட் இருக்கு இல்லையா? அந்த 13 to 18 அந்த ஒர்க் ஷீட்ல அழகா எழுதி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.